வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது ஜோதிடமித்ரன் சங்கர நாராயணன். இந்த பதிவுல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, 7ஆம் பாவத்தில் சந்திரன் நிற்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய பலன்கள், அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பொதுவாக 7ஆம் பாவத்தில் சந்திரன் நிற்கின்ற பொழுது அந்த ஜாதகருடைய மனம் மிகவும் நிலையான மனமாக இருக்கும். அதாவது அவசர புத்திங்கிறது இந்த ஜாதகருக்கு கண்டிப்பா இருக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் தீர உட்கார்ந்து யோசிச்சு நல்ல விதமாக ஆய்வு பண்ணி அதற்கப்புறம் தான் ஒரு செயல்ல இறங்குவார் இந்த ஜாதகர். இந்த ஜாதகர் மிகவும் அழகானவராக எல்லோருக்கும் தெரிவார். அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு நிறைய நட்பு வட்டங்கள் இருக்கும். அந்த நட்பு வட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய நட்பு வட்டங்களாக இருக்கக்கூடிய அமைப்பு நிறையவே இருக்கு. அந்த நண்பர்கள்ல நிறைய பெண் நண்பர்கள் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இந்த அமைப்பில் உள்ள ஜாதகருக்கு இருக்கிறது. இந்த ஜாதகர் தான் மேற்கொள்ளக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் நல்ல ஒரு ஃபேமஸ் அடையக்கூடிய தன்மை, அதாவது அவருடைய ஆபீஸ்ல போய் அவர் பேர் சொல்லியாச்சுனாலே எல்லோருக்கும் அவரை தெரியக்கூடிய அளவுல நல்ல ஒரு நன்மரியாதை பெற்றவராக இருப்பார். என்னதான் தொழில் பண்ணாலும் இந்த ஜாதகருக்கு தனது மனதில் தான் ஒரு பிசினஸ் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையான எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது வணிகம், பிசினஸ், அது சார்ந்த நுணுக்கங்கள் அனைத்தையும் கற்று தேர்ந்தவராக இருப்பார் இந்த ஜாதகர். அதே போன்று இந்த பிசினஸ் அக்ரிமெண்ட், இந்த லீகல் டாக்குமெண்ட் ரைட்டிங், அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லயும் ஜாதகருக்கு ஒரு சில அனுபவங்கள் கண்டிப்பாக இருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. இந்த ஜாதகர் தனது திருமணத்திற்கு பின்பு தனது மனைவி மூலமாக பல வகையில் முன்னேற்றம் அடைவார். இந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் பார்த்தாலே அவருடைய மனைவி தான். இவருடைய மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாதகரை பல விஷயங்களை சிந்திக்க வைத்து அந்த விஷயங்களை செயல்படுத்த தூண்டுபவராக இருப்பார். அதாவது ஒரு ஒரு ஊக்க சக்தியாக இருப்பார் இந்த ஜாதகரின் மனைவி. அதன் மூலம் ஜாதகருக்கு பல உயர்ந்த நிலைகள் அடையும் நிலையை பார்த்திருக்கிறோம். இந்த ஜாதகர் அவருடைய மனது ரொம்ப ஸ்டேபிளா இருக்கிறதுனால எந்த விஷயத்தையுமே ரொம்ப நிதானமாக யோசித்து செயல்படுறதுனால பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய தன்மை உண்டு. இந்த ஜாதகரின் தாயார் மூலமாகவும் இந்த ஜாதகருக்கு அனுகூலங்கள் கண்டிப்பாக உண்டு. 7ஆம் பாவம் என்பது காமத்ருகோண ஸ்தானமாக வருவதால் இந்த ஜாதகருக்கு அதிகமான அந்த உடல் சுகங்கள், அதை அனுபவிக்க வேண்டிய எண்ணங்களும் இந்த ஜாதகரிடம் கண்டிப்பாக இருக்கும். சந்திரன் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நான் சொன்ன மேற்கூறிய நல்ல பலன்கள் அனைத்தும் அந்த ஜாதகர் கண்டிப்பாக அனுபவிப்பார். சந்திரன் வலுக்குன்றி நல்ல நிலையில் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு அந்த பொறாமை எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். இதுக்கு முந்தைய பதிவுகள்ல சந்திரன் 12ஆம் பாவம் முதல் 8ஆம் பாவம் வரை தனித்து நிற்பதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னங்கிற வீடியோவை நான் போட்டிருக்கேன். அதையே நீங்க பாருங்க, இந்த வீடியோவை நீங்க பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.